ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் 3 பேருமா சேர்ந்து இவங்க காய்கறி வாங்கிட்டு இருக்க கேப்பில் சூர்யா வந்து அந்த பொண்ணை கூட்டு போனது கவனிக்கவே இல்லைங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். திரும்பி பார்த்துட்டு இது மாப்பிள்ளையோட கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும் அப்படிங்கிற கதை தான். என் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிச்சோன்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு பக்கம் வந்துட்டாங்க. வீட்டுக்கு இதெல்லாம் சமைச்சு வச்சுருங்கன்னு சொல்ல, ஏன் யார் வராருன்னு பார்க்குறீங்களா, முக்கியமான கெஸ்ட்டுங்க நம்ம அனாமிகாவோட ஃபேமிலி வராங்க. அதனால் வீட்டில் விருந்து தடபெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் ரெடி ஆனாலும் இரு நான் அவனுக்கு ஒரு வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அனாமிகாவை வச்சு அம்மா மரண கலாய்ச்சி தள்ளுறாங்க. நம்ம விஜய் என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஷையாக வைக்கிறதெல்லாம் ஒரு ஜாலி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி தான் ஓட்டுவோன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா என்ட்ரியாக மொத்த குடும்பம் ஹாப்பியாக பத்திரிக்கையை வாங்கி பார்த்துட்டு இருக்க கேப்பில் சகுனி சித்திரம் அந்த ஒரு பத்திரிக்கையை தூக்கிட்டு வந்து வச்சு என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா, எதுக்கு இந்த பொழப்பு உனக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 வேளை சோத்தை போட்டு உன்னை கூட்டு வந்து நிற்க வச்சதுக்கு சிறப்பான சம்பவமாக பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சகுனி சித்திராவை பார்த்தா. இந்தம்மா பார்த்து வச்ச வேலை தெரியாமல் நம்ம மகா போய் ஆரத்தி காமிக்க அது பற்றிக்கிட்டு குப்புன்னு எரிய ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மகா மேலே பழிய போடுறதுக்கு இல்லை தெரியாமல் தானே பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு வீட்டு சைடே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு பத்திரிகையை கொண்டு வந்து கொடுக்க அதை வச்சு சாமி கும்பிட்டா நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க. விடுங்க அதையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சகுனி சித்ராவுக்கு தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா அடிக்குது லக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பதிலீடு கொடுக்கறதுக்குனே அந்த வேலை வந்துட்டு இருக்காங்க. ஓகே.